வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜவ்வரிசி பொங்கல். நம்ம யூஸ்வலாக வெண்பொங்கல் வந்து அரிசி இல்லைன்னா மில்லட் போட்டு பண்ணுவோம். இது வந்து ஜவ்வரிசி வச்சு பண்ணுற ஒரு ஜவ்வரிசி பொங்கல். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. இதை எப்படி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு கப் ஜவ்வரிசியை வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து ஒரு பாண்லியில் போட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம ஒரு 2 மினிட்ஸ் ஜஸ்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணால் போகிறோம். நல்லா சூடு வந்ததுன்னா போதும். நம்மளுக்கு வேறு எதுவும் வந்து கலர்லாம் மாறுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம். நல்லா இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு 4-5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் தண்ணியில் வந்து நம்ம சோக் பண்ணி வைக்க போகிறோம். நல்லா 4-5 வாட்டி நம்மளுக்கு வாஷ் பண்ணும்போது தான் அதில் இருக்கிற அந்த ஸ்டார்ச் எல்லாம் நிறைய வந்து நம்மளுக்கு போகும். ஸோ இது நல்லா வந்து தண்ணியில் வந்து ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். 1/2 கப் வாட்டரில் வந்து இதை சோக் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் தனியாக எடுத்து மூடி வச்சுட போகிறோம். நம்ம இதுக்கப்புறமா வந்து பயத்தம் பருப்பு வந்து நம்ம குக்கரில் வேக வச்சுக்க போகிறோம். ஒரு 1/4 கப் பாசி பருப்பை 3/4 கப் வாட்டர் விட்டுண்டு நம்ம வந்து குக்கரில் ப்ரெஷர் குக் பண்ணி ஒரு 4-5 விசில் குக் பண்ணிக்கலாம். நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாசி பருப்பையும். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா குழைவாக வெந்து போச்சு. அதே சமயத்தில் நம்மளுக்கு இந்த 1 மணி நேரம் வந்து ஊற வச்சுருந்த இந்த ஜவ்வரிசியும் நல்லா நம்மளுக்கு ஊறி இருக்குது. அமுக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் நல்லா அது வந்து ஊறி இருக்குங்கிறது. ஸோ இது வந்து இப்போ நம்மளுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம். அப்புறமா 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெயும் நெய்யும் சேர்த்து விடுறச்சோ ரொம்ப பொங்கல் வந்து இறுகிக்காமல் இருக்கும். இதோட ஒரு பச்சை மிளகாயை கீரி போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். 1 டீஸ்பூன் துருவின இஞ்சி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அதோட வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வந்து இந்த முந்திரி பருப்பெல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையிலும் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம முந்திரி பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா இந்த வேக வச்ச பாசி பருப்பை அதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஊற வச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஜவ்வரிசி, ஊறின ஜவ்வரிசி, அது தண்ணியெல்லாம் இழுத்துட்ருக்கும். அதை வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கிறோம். இந்த ஜவ்வரிசி பொங்கலுக்கு தேவையான உப்பும் வந்து சேர்த்துக்கலாம். இதோட நான் 1 கப் தண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஜவ்வரிசியை குக் பண்ணுறதுக்கு இந்த சீக்கிரமாக குக் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் தான் இது குக் ஆகிடும் இந்த ஜவ்வரிசி. நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மஞ்சள் தூள் வேணும்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். சாகோ வந்து ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். ஜஸ்ட் 3 மினிட்ஸ் யூ கேன் குக் திஸ். இந்த மாதிரி வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1லேருந்து 2 கப் வரலும் மொத்தமாக தண்ணி. முதல்ல நம்ம ஆல்ரெடி 1 கப் விட்டாச்சு. அதுக்கப்புறமா ஒரு 1 கப் வரலும் தண்ணி நம்ம நல்லா சேர்த்துக்கலாம். வெந்நீராக கூட நீங்கள் வேணும்னா வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த ஜவ்வரிசி நம்மளுக்கு நல்லா குக் ஆயிட்டுருக்கும். இப்போ இதில் நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ இது நல்லா வெந்தெடுத்து இப்போது 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது வந்து சூடாக எப்போவுமே பரிமாறணும். ஆறிடுச்சுன்னா இது வந்து ரொம்ப இறுக்கிட்டு ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். ஸோ எப்போவுமே இந்த ஜவ்வரிசி பொங்கலை பண்ண உடனே சூடாக பரிமாறினா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம இந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்க்கும் போதே துருவின கேரட் கொஞ்சம் சேர்த்தோன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து விரத நாட்களுக்கும் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஏற்ற டிஷ். அதே சமயத்தில் ஆனியன் கார்லிக் இல்லாதனால இந்த வெண்பொங்கல் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.
இந்த ரெசிபியை டீட்டெயில்டு டெக்ஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.